இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காரின் சன்ரூஃப் வழியாக 2 இளைஞர்கள் பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்த போது காரில் தீப்பிடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சஹாரன்பூர் மாவட்டத்தில் உள்ள கந்த்வேதா கிராமத்தில் திருமண வரவேற்பு ஊர்வலத்திற்கு வந்த காரில் 2 இளைஞர்கள் சன்ரூஃப் வழியாக பட்டாசு வெடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். அப்போது காருக்குள்ளேயே ஒரு பட்டாசு வெடிக்க அதன் பின் அனைத்து பட்டாசுகளை காருக்குள்ளேயே அடுத்தடுத்து வெடிக்க தொடங்கியது. இதனால் காருக்குள் தீப்பிடித்தது. இதனையடுத்து காயமடைந்த 2 இளைஞர்களை அருகில் உள்ளவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். பெங்கல் புயல் எதிரொலியாக இலங்கையில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வங்கக்கடலில் உருவாக்கியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை பெங்கல் புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் எதிரொலியாக இலங்கையில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள பல்வேறு ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 2,30,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இராணுவம் மற்றும் கடற்படையினர் மீட்புப் பணிகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இதுவரை கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 2 குழந்தைகள் உட்பட 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பலர் வெள்ளத்தில் சிக்கி மாயமாகியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்